இங்கே கூறியிருக்க அனைத்து சான்றோருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது இறைவனுக்கும் சுகுணா அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் வணிகவியல் ஆசிரியர் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நாங்க படிச்சது வணிகவியல் தான். அது மாதிரி நான் படிச்சது கணிதம் தான். கணிதத்துல எப்ப எது கேட்டீங்கன்னாலும் நான் நல்ல ஃபிங்கர் டிப்ல இருக்கேன். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 10 வருஷமா மிளகுப்பாறை ஸ்கூல்ல சென்டம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால கணக்கை பத்தி கேட்டா எல்லாமே சொல்லிடுவேன். வாசிக்கும் போது தமிழ் நாங்க வாசிப்போம். அதுல நானும் வாசிக்கிறது தமிழ் வாசிக்கிறேன். இவங்களை முதல்ல பத்தி சொல்லணும்னா, சுகுணாவை பத்தி சொல்லணும்னா, அவங்க வெளியும் பயிர் முறையிலேயே தெரியுன்ற மாதிரி பாரதியார் கவிதையை தான் கையில வச்சுட்டு இருப்பாங்க. வேணா அவங்க கேட்டு பாருங்க. 8வது 9வது படிக்கும் போதே பாரதியார் கவிதையை தான் வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு புதுமையா இருக்கும். அதாவது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப எங்களுக்கு மொபைல் இல்லை. நான் அவங்களுடைய 10th கிளாஸ்மேட்டு. அப்புறம் எதர்ச்சியா நாங்க பேசும்போது என்எஸ்எஸ்க்காக ஏதோ ஒண்ணு கேட்கும் போது நான் அவங்களை பார்த்தேன். கடைசியில பார்த்தா அவங்களும் திருச்சியில தான் வேலை பார்க்கறாங்க, நானும் திருச்சியில தான் வேலை பார்க்கிறோம். கடைசியில நாங்க எல்லாம் திருவண்ணாமலை என்ற அந்த அண்ணாமலையார் அருளால் இங்க வந்திருக்கோம். எங்களை திரும்ப புழுதின்றவங்க தான் எங்களை சேர்த்திருக்காங்க உண்மையாவே. அதே மாதிரி சீக்கிரம் சுகுணாவை பத்தி சொல்லணும்னா என்னன்னா, அமைதியானவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. கடைசியா வரவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க. நம்ம சொல்றது யோசிச்சுதான் சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னா அரைச்சமாவே அரைக்கிறாங்களேன்னு தோணும். அதாவது என்னன்னா, ஒரு எளிமை, அமைதி இது எல்லாமே இருக்கும். எல்லா டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு உண்மையாவே. அதாவது தமிழ் எழுதக்கூடிய விலையை போய் முறையிலேயே தெரியும்னு ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தமிழ் கவிதைகள் எல்லாம் ஆரம்பத்திலேயே எழுதுவாங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற சதீஷ் சங்கரும் என்னுடைய ஆர்வய நண்பர் தான். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சுபாஷினி அவங்களும் என்னுடைய ஆர்வய நண்பர். 10th நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க தான். சதீஷ் சங்கர் அவர் இருக்காரு இல்லையா, அவர் அமைதியா முன்னாடி உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்கார்ந்து அழகு பார்க்கிறவரே தவிர அவரும் ஒரு கவிதையை எழுதக்கூடியவர் தான். கவிதை எழுதக்கூடியவர் தான். புழுதி பொழிப்பதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை வருவதற்கு முன்னாடி என்னன்னா புழுதி வரதான் செய்யும். அப்புறம் அந்த புழுதி போனதுக்கு அப்புறம் அந்த தெளிவான மழை துளிகள் பட்டு என்ன ஆகும், பயிர்கள் முளைப்பது போல் தமிழ் என்ற இதை விளைக்கிறாங்க எல்லா பக்கமும். திருவண்ணாமலை மட்டும் இல்லாத இப்ப திருச்சி வந்திருக்காங்க. மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நீங்க சென்றடைந்து புழுதியில மேலும் என்ன ஆகணும்னா, விளைச்சல் நெல்களை நிறைய தரணும், தமிழுக்கு சிறப்பு சேர்க்கணும். தமிழ்நாடு அரசு தமிழ் படின்னு சொல்றாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா புழுதி பதிப்பகம் இந்த அளவுக்கு எடுத்து செய்யறதுக்கு முதற்கண் அவன் பாடல்களை பற்றி வழங்குகிறேன். ரொம்ப பெரிய விஷயம் உண்மையாவே. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையோட ஓட்டத்துல ஒவ்வொரு நாளும் 7 நாள் பத்தல. நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு, அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு, பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு குழுவா சேர்ந்து ஒவ்வொரு ஊர்ல புக்குகளை வெளியிட்டு, இணையதளத்தை வெளியிட்டு தான் பட்ட கஷ்டங்களை சொல்றாங்க. கண்டிப்பாக தமிழை வளர்த்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இயேசு பேசுற மொழி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு பேசின மொழி இல்லை. மாவீரன் நெப்போலியன் பேசிய மொழி இல்லை. ஏகப்பட்ட மொழிகள் 4-5 மொழிகள் தமிழுக்கு முன் தோன்றிய மொழிகள் எல்லாமே இல்லை. ஆனால் தமிழ் மட்டும் நிலைத்து நிற்கிறது என்றால் இவர்களால் மட்டுமே நிலைத்து நிற்கிறது. நாமும் நிலைத்து நிற்போம். நன்றி, வணக்கம்.